Hi friends, today நம்ம பார்க்க போற class என்னன்னா ஒரு high makeup பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது வந்து ஐ மேக்கப் டம்மி நான் எடுத்துர்க்கேன். இது வந்து பிராக்டிஸ் செக்ஷனுக்கு இந்த டம்மி நமக்கு போதும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரலாம்னு இருக்கேன். அதனால நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வெட்டிங் முகூர்த்த மேக்கப்புக்கு எப்படி நம்ம ஐ மேக்கப் பண்ணணும், ஈஸியா எப்படி பண்ணணும் அண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி எப்படி பண்ணணும்ன்றத டெக்னிக்கா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்றது வந்து ஈஸியா டக்குன்னு பண்ற ஒரு ஐ மேக்கப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். அவங்களோட ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணுங்க. இந்த மாதிரி ஐப்ரோவை நல்லா ட்ரா பண்ணிவிட்டு எப்பவுமே ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டம்மியில் நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றபடி நார்மலாக பண்ணுறது வேறு, டம்மியில் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஓகே, கரெக்டாக லைன்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து யூடா பியூட்டியோட ரோஸ் கோல்டு பேலட் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஐ மேக்கப்புக்காக. ஏன்னா முகூர்த்தத்துக்கு இந்த ப்ராடக்டே போதும் நமக்கு. இந்த யூடாவில் வர கலர்ஸே நமக்கு வந்து நல்லா அழகாக நம்ம கொடுக்க முடியும். மோஸ்ட்லி முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கூரை புடவை கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு மெரூன் கலந்த சாரீஸ் தான் கட்டுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேலட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கின் கலர் எடுத்துக்கோங்க. நான் அதுக்காக லைட் ப்ரௌன் ஷேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல க்ரீஸ் அபோவ் க்ரீஸ் லைன் வரைக்கும் நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணும்போது இன்னர் கார்னர் வரும்போது கொஞ்சம் லைட் கலரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுங்க. எப்பயுமே கலர்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் கலர் டோனுக்கு லைட்டர் டோனு எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற மேக்கப் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். இல்லைன்னா ஸ்கின் கலரில் அப்படியே மர்ஜ் ஆன மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மெரூன் கலர் அதுக்கு மேலேயே நீங்கள் கொடுக்கணும். மெரூன் கலர் வந்து ஃபுல்லாக நான் மோஸ்ட்லி வந்து கையிலே முடிச்சிடுவேன் மார்னிங் முகூர்த்த மேக்கப்னா. ஏன்னா அப்போ நமக்கு வந்து டைம் இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணுமே தவிர உட்காந்துட்டு ஆர்ட்லாம் அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் அந்த மார்னிங் மேக்கப் மட்டும் சீக்கிரமாக முடிச்சிடணும். இப்போ அதுக்கு நான் லைட் கலர் எடுத்திருக்கேன். மெரூன் கலர் எடுத்து யூடா பியூட்டியில் வர மேன் எர்த்துன்ற கலர் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் வந்து எனக்கு அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் ஸ்மோக்கி தேவைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு லைட்டாக பிளாக் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர் எடுத்து இந்த இடத்த மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மோக்கியாக தெரியும். ஓகே, இப்போது இதிலே காப்பர் ஷேட் வரும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி காப்பர் அண்ட் வந்து இது வந்து மெரூன் காப்பரில் வரும். இது வந்து ட்ரஸ்ட் ஃபண்டுன்ற காப்பர் கலர். இது நான் இந்த கலர் எடுக்கிறேன். காப்பர் வந்து மெயினாக மார்னிங் முகூர்த்தத்துக்கு அழகாக செட் ஆகிடும். நான் கையில் தான் அப்ளை பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி மார்னிங் பிரைட் மட்டும் நான் கையில் போட்டு விட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காதுன்றதுனால. இருந்தாலும் நான் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது நான் முக்கால்வாசி வந்து கையில் அப்ளை பண்ணேன்னா ப்ராடக்ட் வந்து நல்லா ஸ்கின் உள்ள இன்சைட் ஆகும். ப்ரஷில் பண்ணும்போது ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கையிலேயே நான் அப்ளை பண்ணிவிடுவேன். ப்ரஷ் வச்சு பண்ணுறதும் ஒரு டெக்னிக் இருக்குது.
நல்லா இன்சைட் நல்லா அப்படி ப்ராடக்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வராமல் இருக்கும். இப்போ இந்த இடம் வரும்போது லைட்டாக நம்ம அதே ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணணும். சேம் என்ன கலர் எடுத்தீங்களோ அந்த கலரை வச்சு நீங்கள் இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து ஐ மேக்கப் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு மேலே நான் லைட்டாக இந்த கோல்டன் கலரை ஐ பால் ஏரியாவுக்கு மட்டும் கொடுக்குறேன். இப்போ உங்களோட மேக்கப் பாருங்கள். ஓகே, இந்த லுக் வந்து நீங்கள் மார்னிங் முகூர்த்தத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எப்படி காஜல் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக கண்ணிலருந்து இப்போது இது டம்மின்றதுனால கொஞ்சம் அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். அதனால் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருங்க. காஜல் வந்து ஏன்னா இது மார்னிங் முகூர்த்த மேக்கப்ன்றதுனால நான் காஜல் கொடுத்து ஜெல் லைனர் கொடுத்துட்டு அதில் விங்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுலேயே நீங்கள் வந்து ஐலாஷஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐலாஷஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாக என்ன ஐலாஷஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே லேஷஸ் எடுத்துக்கோங்க. லேஷஸ் எடுத்திங்கன்னா முதல்ல ஷேப் கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சைஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து அவுட்டரில் இருக்கிற லேஷஸை கட் பண்ணுங்கள். எந்த சைடு பெருசாக இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லேஷஸ் ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் தெரியும். அப்போது நீங்கள் கட் பண்ணுறது வந்து அவுட்டர் லேயரில் அழகாக கட் பண்ணுங்கள். ரெண்டு ஐக்குமே ஒரே டைமில் கட் பண்ணணும், ஒரே சைஸில் கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இப்போது லேஷஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவுட்ரு கார்னர், அதுக்கப்புறம் இன்னர் கார்னர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லுக் வந்து நம்ம ஒரு முகூர்த்த மேக்கப்புக்கு இந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மெயின் நீங்கள் இந்த காப்பர் லுக் கோல்டு கொடுத்தாவே உங்களோட ஹை மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே காப்பர் லுக்கை ஒரு கட் க்ரீஸ் பண்ணி எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. See you next video.